நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள நாகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இனி வரும் வருடங்கள்லாம் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்தான். தண்ணியை அளவாத்தான் பயன்படுத்த வேண்டி இருக்கும். இதுக்காகத்தான் நுண்ணீர் பாசன கருவிகள் அறிமுகம் செய்யப்பட்டது. ஏன் நெற்பயிருக்கே சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாமா, சாத்தியமான்னு ஆராய்ச்சிகள்லாம் நடைபெற்று வருது. நெல் தண்ணீரை விரும்பக்கூடிய ஒரு பயிர், வாட்டர் லவ்விங் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கே சொட்டு நீர் பாசனம் அமைத்து விளைச்சல் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி நடைபெறுது. நெல், அதிலிருந்து கிடைக்கும் அரிசி நமது முக்கியமான உணவு தானியம். தென்னகத்தின் முக்கியமான உணவு பயிர் நெல். இனி வருடத்துக்கு 2 போகம் அல்லது 1 போகம்தான் நெல் சாகுபடி செய்யணும் விவசாயிகள் ஒரு முடிவு கூட பண்ணலாம். மாற்றி யோசிச்சு மாற்று பயிர்கள் மரப்பயிர்களுக்கு போகணும். தண்ணீர் பிரச்சனை இருந்தா பட்டமும் தவறிடும். பட்டம் தவறுனா நட்டம்தான். நெல்லை தொடர்ந்து வரும் போனஸ் பயிர்களான உளுந்தும் தண்ணி பிரச்சனை இருந்தா அதையும் தொடர முடியாம போயிடும். நெல்லை நம்பி பயிர் சாகுபடி செய்யும் வயல்கள்ல சிரமம்தான். வரக்கூடிய காலங்கள்ல மாத்தி சாகுபடி செய்ய யோசிக்கணும். எப்படி யோசிக்கலாம்? என்ன மாற்று பயிர்கள் போகலாம்? பழமர பயிர்களுக்கு போகலாமான்னு சிந்தனை செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாகேஸ்வரன் ஐயா, மா, வாழை, கொய்யா, அத்தி, நாவல், சீத்தா, நெல்லி, மாதுளை, பப்பாளி போன்ற பழமர பயிர்கள் நல்ல பலன் நிச்சயம் கொடுக்கும். தண்ணீர் தேங்கும் வயல்களில் பழமரங்களை சாகுபடி செய்ய முடியாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்தாதான் செய்ய முடியும்னு காரணங்கள் சொல்லிட்டு இருக்க கூடாது. யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணிக்கட்டி ஆகணும். அத்திப்பழம் அல்சருக்கு அருமருந்து. கொய்யாப்பழம் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிடலாம். நாவல் பழமும் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய பழம். சீத்தாப்பழம் புற்றுநோய்க்கு மருந்து. பப்பாளி இலைகள் டெங்கு காய்ச்சலுக்கு பரிந்துரை செய்யப்படும் மருந்தா இருக்குது. பப்பாளி பழத்தை பத்தி கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அற்புதங்களை உள்ளடக்கிய பழம். மாதுளம்பழம் பழங்களின் ராணின்னு அழைக்கப்படுது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ளது மாதுளம்பழம். உடல் இயக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடியவை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதயத்திற்கு இதமானது மாதுளை. மார்பக புற்றுநோயை உருவாக்கும் செல்களை கூட சண்டை போட்டு அழிக்கக்கூடிய சக்தி மாதுளையில இருக்கான். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். அதே நேரத்துல நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் வேலையையும் மாதுளம்பழம் செய்யுமா. நாகேஸ்வரன் ஐயா, மனிதனின் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் குணமுடையது மாதுளை. அளவா மாதுளம்பழத்தை சாப்பிட்டு வந்தோம்னா முகத்துல சுருக்கம் விழாம முதுமை தோற்றம் ஏற்படாம தவிர்க்கலாமா. உங்களுக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் நல்ல செய்திகள் யாரு எங்க சொன்னாலும் கேட்டுக்கணும் இல்லையா? மற்றவர்களுக்கு சொல்லலாம் இல்லையா? இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடணும். சாப்பிட்டா மட்டும் போதுமா? பாசன பகுதிகளில் எங்கெல்லாம் எந்தெந்த பழமர பயிர்களை சாகுபடி செய்ய வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் சாகுபடி செய்ய திட்டமிடணும். ஏன்னா அடுத்தடுத்த பருவங்கள்ல நெல் சாகுபடிக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தண்ணீர் செலவை குறைச்சி தண்ணீர் சிக்கனமுள்ள பயிர்களை சாகுபடி செஞ்சோம்னா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும். யோசிக்க வேண்டிய தருணம் இது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.